ஹாய். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேஸ் லாஸ். இது மட்டும் தான் நம்ம நடுவில் விட்டுருந்தோம். ஸோ இதையும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த யூனிட்டை. ஸோ கேஸ் லாஸ் நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். பாயில்ஸ் லா, அப்புறம் சார்ல்ஸ் லா, கே-லுசாக்ஸ் லா, அவகேட்ரோ லா, இது எல்லாமே இருக்குது, ரைட்டா? இதில் நம்ம பாயில்ஸ் லாவும் சார்ல்ஸ் லாவும் அவகேட்ரோஸ் லாவும் அது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். அதாவது ஒன்றும் இல்லை, அதே லாவை கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ரெண்டு குவான்டிட்டி எடுத்து, ஏதாவது ரெண்டு மெஷரபிள் குவான்டிட்டி எடுத்து அதை கிராஃபாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாயில்ஸ் லாவோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம பாயில்ஸ் லா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதில் நம்ம டெம்பரேச்சரையும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸையும் கான்ஸ்டண்ட்டாக வைப்போம். கான்ஸ்டண்ட்டாக வச்சா ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம், ஆர் வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். அதாவது PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் நம்ம பாயில்ஸ் லா, கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா, கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷர் வேர்சஸ் வால்யூம். ஸோ இது என்ன சொல்லலாம், PV டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம், PV கிராஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒய் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு சொல்கிறது இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் ரெண்டாவது சொல்கிறது இருக்கும், ரைட்டா? ஸோ வால்யூம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும், ப்ரெஷர் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கும், ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 கெல்வின் இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக வச்சோம் அப்படின்னா இப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது, ப்ரெஷர் கம்மியானா இங்கே 0லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது வால்யூம் அதிகமாக இருக்கும், ரைட்டா? வால்யூம் அதிகமாக இருக்கும். அதே இது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும்போது வால்யூம் கம்மியாக இருக்கும். வால்யூம் கம்மியாக இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும், ரைட்டா? ஸோ என்னோடய கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது எதுக்கு, என்ன டெம்பரேச்சருக்கு? 300 கெல்வினுக்கு. இதே இது நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது வரும். இன்னும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் இதுக்கு மேலே வரும். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த கர்வுக்கு மேலே போகும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 400 கெல்வினுக்காக இருந்தால் இது 500 கெல்வினுக்கு. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த கர்வ்ஸ் வந்து மேலே போகும், அதாவது ஆரிஜின்லேருந்து மேலே போகும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுக்கு பேர் ஐசோதேர்ம். ஏன் அப்படின்னா டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறதுனால இந்த கர்வுக்கு பேர் ஐசோதேர்ம். ஐசோதேர்ம்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து PV டயக்ராம் பாயில்ஸ் லாக்கு வரணும்னா இப்படி இருக்கும், ரைட்டு? இதே இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா P versus 1/V எடுத்திருப்பாங்க. வால்யூமோட ரெசிப்ரோக்கலுக்கு டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா, ஸோ மறுபடியும் P versus 1/V அப்படின்னா எனக்கு ப்ரெஷர் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கணும், 1/V வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கணும், ப்ரெஷர் வந்து இங்கே இருக்கணும், ரைட்டா? ப்ரெஷர் இப்படி இருந்தது அப்படின்னா இதில் எல்லாத்துலேயும் என்ன வரும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸை 1/Vக்கு அகெயின்ஸ்டாக Pயை பிளாட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது வால்யூமோட ரெசிப்ரோக்கலுக்கு அகெயின்ஸ்டாக பிளாட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஒரு செகண்ட். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் வால்யூம் அகெயின்ஸ்ட் ப்ரெஷர். ஸோ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், கரெக்டாக? PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ 1 பார் ப்ரெஷரில் 4 வால்யூம் வந்து 4 லிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அது 2 பார் ப்ரெஷரில் எவ்வளோ இருக்கும்? 2 லிட்டர்ஸ் இருக்கும். இப்போ 1/V எடுக்கணும் அப்படின்னா V வந்து 4 1/Vனா 1/4 1/2. ஆக்சுவலாக இதில் இது அதிகமாக இருக்குது, ஆனால் 1/4 வந்து கம்மியாக இருக்குது, கரெக்டாக? ஸோ ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா 1/V வந்து அதிகமாகாது. ஆக்சுவலாக என்ன எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ஓகே, அது சிம்பாலிக்காகவே எழுதுறேன்னு. ப்ரெஷர் வந்து 1, வால்யூம் வந்து 4. இது கான்ஸ்டன்ட் அப்படின்னா ப்ரெஷரை 2 ஆக்கும் போது வால்யூம் வந்து 2 ஆகும், கரெக்டாக? அப்போ இங்கே 1/V எவ்வளோ இருக்கும்? 1/4 இருக்கும். இங்கே 1/V எவ்வளோ இருக்கும்? 1/2 இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த PV டயக்ராமில் பார்த்தா ப்ரெஷர் குறைஞ்சதுன்னா வால்யூம் கூடும். இங்கே ப்ரெஷர் குறைஞ்சா வால்யூமும் குறையுது, கரெக்டாக? 1க்கு வந்து 1/4,
2க்கு வந்து கூடுது 1.2, அதாவது 1க்கு வந்து 0.25 1/4. ஆனால் 2க்கு எவ்வளோ ஆகுது? 0.5 ஆகுது, கூடுது. கரெக்டாக? ஸோ ப்ரெஷர் கூட கூட வால்யூம் கூடுது அப்படின்ற லைன் எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கும். ப்ரெஷர் கூட கூட ஆக்சுவலாக ஆரிஜின்லேருந்தே கூட வரைஞ்சிக்கலாம். ப்ரெஷர் கூட கூட வால்யூம் கூடும், ப்ரெஷர் கூட கூட வால்யூம் கூடும். அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வரும், இந்த மாதிரி இருக்கும் கிராஃப். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதாவது 1/v கிராஃப் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக வரும். இதில் என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது மட்டும் நம்ம ஞாபகம் வைக்கணும். அதாவது டெம்பரேச்சர் இப்போ 300 கெல்வின் இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சுன்னா அதை விட 400 கெல்வினுக்கு வந்து இந்த லைனோட ஸ்லோப் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்லோப் இதான் ஸ்லோப் அப்படின்வாங்க. y/x, ஒயில் கொஞ்சம் எக்ஸில் கொஞ்சம் எடுத்து அதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஸ்லோப்பு. மேக்ஸில் இது நிறையாவே படிப்போம். ஸோ ஸ்லோப் வந்து இன்க்ரீசஸ் when temperature increases. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மைண்டில் வச்சுக்கோங்க, ரெசிப்ரோக்கல் ஆஃப் வால்யூம்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரெஷரை பிளாட் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரும். ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட ஸ்லோப் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒன்று கொடுத்துருப்பாங்க பாயில்ஸ்லால். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருப்போம். PV வெர்சஸ் P. ஸோ ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இதோட ப்ராடக்டை ஒய் ஆக்சிஸில் எடுத்திருப்பாங்க, ப்ரெஷரை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருப்பாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் பாயில்ஸால்? PV இஸ் அ கான்ஸ்டன்ட், ரைட்டா? PV கான்ஸ்டன்ட் அப்படின்னா நீங்கள் ப்ரெஷரை என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும், பேரலல் டு தி ப்ரெஷர் ஆக்சிஸ். ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரெஷர் இருக்கிறதுனால அது ப்ரெஷர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் a straight line parallel to pressure axis. PV versus P கிராஃபு straight line parallel to pressure axis. இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் வந்து பாயில்ஸ் லாக்கு வரைஞ்சிருப்பாங்க. ஸோ பாயில்ஸ் லாவில் ஃபஸ்ட்டு PV டயக்ராம் வரைஞ்சிருப்பாங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுன்றதை மட்டும்தான். அதை வந்து ஐசோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு வரைகிறதுனால. அப்புறம் இதுவும் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு வரைகிறது தான், ஐசோதெர்ம் தான். ஆனால் ப்ரெஷரை வந்து 1/vக்கு அகெயின்ஸ்டாக ப்ளாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1/vன்னு சொல்லும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூமே இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து PV வெர்சஸ் P கிராஃப் வரைஞ்சிருப்பாங்க. ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் கான்ஸ்டன்ட்னு நம்மளுக்கு தெரியும். அதை ப்ரெஷருக்கு அகெயின்ஸ்டாக ப்ளாட் பண்ணோம்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு ப்ரெஷர் ஆக்சிஸ் கிடைக்கும். இந்த 3 கிராஃபு பாயில்ஸ் லாக்கு வரைஞ்சிருப்பாங்க. அடுத்து சார்ல்ஸ் லா வந்தோம் அப்படின்னா சார்ல்ஸ் லாவில் நம்ம எதை கான்ஸ்டண்ட்டாக வைப்போம்? ப்ரெஷரையும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சோம் அப்படின்னா V/T இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும். அதாவது வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு வரும். கரெக்டாக? ஸோ இப்போ ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு வால்யூம் அகெயின்ஸ்ட் டெம்பரேச்சர் வரைஞ்சோம் அப்படின்னா அதாவது ஸோ இது என்ன கிராஃப்னு சொல்லலாம்? VT டயக்ராம்னு சொல்லலாம். இல்லை V வெர்சஸ் T, வால்யூம் வெர்சஸ் டெம்பரேச்சர். ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு வரைகிறோம், ரைட்டா? ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறதுனால இதுக்கு பேர் ஐசோபார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கரெக்டாக? ஐசோபார் அப்படின்னா ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு வரைகிற டயக்ராம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு வரைகிற டயக்ராமில் இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக தான் வரும். எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. அது ஏன்னு நான் சொல்கிறேன். இப்படி ஸ்டார்ட் ஆகும், இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோப் அதிகமாக இருக்கும். P1 விட P2 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோப் கம்மியாகும். ஸோ ப்ரெஷர் அதிகமாக இந்த கிராஃபோட ஸ்லோப்பு கம்மியாகும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் கடைசியாக ஒரு சும்மா இப்படி கொண்டு வந்து கீழே இறக்குனீங்க அப்படின்னா அது ஒரே பாயிண்டில் தான் வந்து கோயின்சைட் ஆகும். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 0 கெல்வின் தான் அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லுவோம்.
இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் டெம்பரேச்சரை குறைச்சிட்டே வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, வால்யூம் வந்து 0 ஆகுது. கரெக்டாக வால்யூம் வந்து எனக்கு 0 ஆகுது. ஸோ வால்யூம் 0 அப்படின்றது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு கேஸ்னால் வால்யூம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அப்சல்யூட் 0ல் என்ன ஆகுது, அப்சல்யூட் 0ல் வால்யூம் வந்து 0 ஆகுது அப்படின்றது இந்த கிராஃப் படி பார்த்தோம் அப்படின்னா அப்சல்யூட் 0ல் வால்யூம் 0 ஆகுது, விச் இஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஸோ ஒரு கேஸ் வந்து எப்போ வந்து இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லலாம் அப்படின்னா, அப்சல்யூட் 0ல் ஒரு கேஸ் இருக்கும் அப்படின்றதுக்கே தடமே இல்லாமல் போயிடும் அப்படின்றத நம்ம தியரிட்டிக்கலாக சொல்லலாம் இந்த கிராஃபை வச்சு. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ ஹைப்போதசிஸ். அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது சார்ல்ஸ் லா. அடுத்து கே-லுசாக்ஸ் லா. கே-லுசாக்ஸ் லா. கே-லுசாக்ஸ் லாலையும் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்பாங்க. கே-லுசாக்ஸ் லாவில் ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், நம்ம வால்யூமையும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸையும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். ப்ரெஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். P/T வந்து கான்ஸ்டன்ட். ரைட்டா? அதாவது P/T வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ நம்ம வந்து ப்ரெஷர் வெர்சஸ் டெம்பரேச்சர் கிராஃப் வரைஞ்சோம், அதாவது PT டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஐசோகோர் அப்படின்னு சொல்லலாம். ஐசோகோர் அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா ப்ரெஷரை வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கும், டெம்பரேச்சர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணாலும் அது ஆரிஜினில் 0ல் வந்து மீட் ஆகும். இதுலேயும் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கம்மியாக இருக்கிறது V1 விட வால்யூமை அதிகப்படுத்தினீங்கன்னா ஸ்லோப் குறையும். ஸோ V2 விட V3 பெருசாக இருந்ததுன்னா இன்னும் ஸ்லோப்பு குறையும். ஸோ வால்யூம் கம்மியாக இருந்ததுன்னா ஸ்லோப் அதிகமாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு. வால்யூம் கம்மி பண்ண ஸ்லோப் வந்து குறையும். ஓகே, ஸோ இது வந்து PT டயக்ராம். இது வந்து ஒரு ஐசோகோர். இவ்வளோ தான் கே-லுசாக்ஸ் லாக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ எந்த ஒரு இது கொடுத்தாலும் நீங்கள் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் போட தெரியணும். ஆக்சுவலாக ஒரு சிம்பிளான ஒரு இது சொல்கிறேன், இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ P/T வெர்சஸ் டெம்பரேச்சர் கிராஃப் வரையணும் அப்படின்னா P/T அப்படின்றது எதில் வரும், அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு வச்சுக்கோங்களேன். நான் இதையும் சொல்லிடுறேன், அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இது வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கான்ஸ்டன்ட் வால்யூமில் P/T கான்ஸ்டன்ட். கரெக்டாக? அப்போ P/T வெர்சஸ் டெம்பரேச்சர் வரைஞ்சிங்க அப்படின்னா P/T வெர்சஸ் டெம்பரேச்சர் வரைஞ்சிங்கன்னா P/T கான்ஸ்டன்ட். அப்போ எல்லா டெம்பரேச்சருக்கும் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ பேரலல் லைன். இப்போ இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு டெம்பரேச்சர் ஆக்சிஸ். அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுக்கு வரணும் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் V/T வெர்சஸ் V கேட்டாங்க அப்படின்னா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் V/T இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எனி வால்யூம். கரெக்டாக? ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாலும், வால்யூம் ஆர் டெம்பரேச்சர் எதனாலும் இன்க்ரீஸ் பண்ணாலும் V/T இஸ் கோயிங் டு பி எ கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கிராஃப்ஸ்லாம் உங்கள் புக்ஸில் இருக்காது. பட் அகெயின் இது கேட்டாலும் நம்மளுக்கு வரைய தெரியும். ஏன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சது அந்த கேஸ் லாஸில் PV இஸ் அ கான்ஸ்டன்ட். அதனால தான் இதில் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். கரெக்டாக? PV இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரெஷருக்கு அகெயின்ஸ்டாக வரைஞ்சாலும் சரி, ஆர் வால்யூம்க்கு அகெயின்ஸ்டாக வரைஞ்சாலும் அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ எது கேட்டாலும் இந்த மாதிரி கேட்கலாம். PV வெர்சஸ் இந்த P/T வெர்சஸ் V/T வெர்சஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கேட்டாலும் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக வரும்போது இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக வரும். ஓகேவா? ஸோ அது வேறு கிராஃப் கேட்குறாங்க, வேறு ஏதோ இல்லாதது கேட்குறாங்கன்னு நினச்சிக்க வேணாம். ஜஸ்ட் இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பார்த்தோன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ சென்டென்ஸாக எழுதுறதுக்கு பதிலாக பாயில்ஸ் லாவை டெஃபினேஷனாக எழுதுறதுக்கு பதிலாக இப்படி கொடுத்துருக்காங்கன்னா பாயில்ஸ் லா கொடுத்துருக்காங்க, பாயில்ஸ் லாவில் இந்த டெம்பரேச்சருக்கு இந்த பிஹேவியர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்றத டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் எப்பயுமே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இட்ஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபிசிக்ஸ், போத் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம எழுதி எவ்வளோ எக்ஸ்பிளைன்
பண்ணுற விஷயங்களையுமே சிம்பிளாக ஒரு கிராஃபில் போட்டு போயிடலாம். ஸோ ஒரு கிராஃபை பார்த்தோன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கிராஃபில் ஸ்லோப்னா என்ன, இப்போலாம் இதெல்லாம் சொல்கிறோம்ல, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்ரி லைன் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் தான் இந்த கிராஃபில். பட் whenever temperature increases, slope increases. அந்த இதில் பார்க்குறோம். whenever volume increases, slope decreases. whenever pressure increases, slope decreases. இதெல்லாமே நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், எந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலும் என்ன குவான்டிட்டிக்கு நடுவில் கிராஃப் வரைஞ்சிருக்காங்க, அது ஸ்ட்ரெயிட் லைனாக வருதா இல்லை கேர்வாக வருதா, அப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த குவான்டிட்டி என்ன ஆகுது, இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த குவான்டிட்டி என்ன ஆகுது, எங்கே எல்லாமே ஒரே இடத்துல மீட் ஆகுது. இந்த மாதிரியான டேட்டா எல்லாமே நம்ம இன்னும் கிராஃப்ஸ் பார்க்க நம்மளுக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பேசிக்காக என்னென்னலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு டயக்ராம்னு கொடுக்குறாங்க, பிவி டயக்ராம்னா பி கண்டிப்பாக ஒய் ஆக்சஸில் இருக்கும், வி எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும். இல்லை பி வர்சஸ் வின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்கு அகெயின்ஸ்டாக எதை போடணும், பியை ஒய் ஆக்சஸில் போடணும், வியை எக்ஸ் ஆக்சஸில் போடணும். அப்புறம் ஸ்லோப் இன்க்ரீசஸ்னால் அர்த்தம் என்ன, ஸ்லோப் டிக்ரீசஸ்னால் அர்த்தம் என்ன, ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எனி ஆக்சிஸ் அதுக்கு அர்த்தம் என்ன, ஹைப்பர்போலா அப்படின்னா கர்வ் அப்படின்னா என்ன, ஹைப்பர்போலா அப்படின்னா என்ன, பேரபோலா அப்படின்னா என்ன, இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிராஃப்ஸை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறையா கிராஃப்ஸ் பாருங்கள், நீங்களே வரைஞ்சி பாருங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ண ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லேருந்து என்ன கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. அண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸில் மேக்ஸிமம் நம்பர்ஸில் எழுதி ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி கேட்குறத விட கிராஃப்ஸை வச்சு கேட்குற கொஷின்ஸ் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். ஸோ கிராஃப்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் வெரி சிம்பிள், அவ்வளோதான். இந்த 15 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிருச்சு. சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். பட் கிராஃப்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.